என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அண்ணாமலையின் அதிரடி ஆட்டம். ஆட்டம் காணும் பாஜக கூடாரம். யாரும் போகாதீங்க பிளீஸ் என்று கெஞ்சும் நயினார் நாகேந்திரன். முன்னாள் பாஜக மாநில தலைவர் கே அண்ணாமலை அக்கட்சியிலிருந்து விலகி வி த லீடர்ஸ், அதாவது நாம் தலைவர்கள் என்ற புதிய அரசியல் இயக்கத்தினை தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல தமிழக பாஜகவின் முக்கிய பொறுப்புகளில் இருந்த மூத்த நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் பலரு தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செஞ்சுட்டு அண்ணாமலையின் இயக்கத்துல இணைந்திருக்காங்க. இது பாஜகவிற்கு மிக பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்படுது. மேலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அண்ணாமலையால் மட்டுமே மலர்ந்த தாமரை தற்பொழுது அவர் தனி கட்சி ஆரம்பித்ததால அது கேள்விக்குறியாக மாறியிருக்கு. மேலும் அண்ணாமலை விலகியது பற்றி நயினார் நாகேந்திரன் எங்களுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை என்று கூறியிருக்காரு. மற்றொரு புறம் அண்ணாமலை விலகியதால அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் விலக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆதலால் நயினார் நாகேந்திரன் யாரும் கட்சியிலிருந்து விலக வேண்டாம் என்று கெஞ்சி மன்றாடி வருகிறார். இந்த நிலையில பாஜகவில் என்னதான் நடக்கிறது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். கடந்த 18 மாதங்களாக பாஜக தலைமையுடன் முரண் ஏற்பட்டு வந்ததாகவும், எந்த அரசியல் சண்டையும் செய்யாமல் நாகரிகமான முறையில பாஜக தேசிய தலைவர்களை சந்தித்துவிட்டு அந்த கட்சியிலிருந்து விடுபடுவதாகவும் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். அதே போல நேற்றைய தினம் இன்ஸ்டாகிராம் மூலமாக காணொலி வாயிலாக தோன்றிய அண்ணாமலை ஜென்செட் தலைமுறை இளைஞர்களின் அரசியலை உணர வேண்டும் என பேசியிருக்கிறார். அடிப்படையிலிருந்து நாம் சில விஷயங்களை தொடங்க வேண்டும் என தெரிவிச்சிருக்கக்கூடிய அவர் மாறுவோம் மாற்றுவோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து புதிய இயக்கத்தினையும் தொடங்கியிருக்கிறார். இந்த இயக்கத்துல சேர விரும்புவர்கள் வி த லீடர் ஆர்கனைசேஷன் என்ற இணையதளம் மூலமாக தங்களை இணைத்துக் கொள்ளலாம் எனவும் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பு வெளியான 10 மணி நேரத்துல 10 லட்சம் பேர் அந்த இயக்கத்துல ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சூழல்ல தான் அண்ணாமலையின் தனிக்கட்சியை திட்டத்திற்கு கலவையான விமர்சனங்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. ஒரு தரப்பினர் அண்ணாமலை உண்மையில் மாற்றத்தை கொண்டு வர முயற்சி செய்கிறார், அவரால் ஒரு குறிப்பிட்ட தகுந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என நம்புகின்றனர். ஆனால் அதே சமயத்துல பாஜகவால் தமிழக சித்தாந்தத்திற்குள் நுழைய முடியவில்லை என்பதால அண்ணாமலையை வைத்து காய் நகர்த்த முயற்சிப்பதாகவும், அண்ணாமலை பாஜகவின் ஆசிர்வாதத்துடன் தான் புதிய கட்சி தொடங்கி இருக்கிறார் எனவும் சொல்லப்படுது. அதோடு மட்டுமல்ல, பாஜக சித்தாந்தத்துல ஊறி வளர்ந்த ஒருத்தரால எப்படி மதசார்பற்ற முற்போக்கு அரசியலை முன்னெடுக்க முடியும் என்ற கேள்விகளும் தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருக்கிறது. இந்த சூழல்ல தான் இந்த விவகாரம் குறித்து தமிழ்நாட்டின் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனிடத்துல கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அதற்கு பதில் சொன்ன அவரு அண்ணாமலை கட்சியிலிருந்து விலகுவதால் பாஜகவிற்கு எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறாரு. மேலும் பாஜகவிலிருந்து யாரும் விலக வேண்டாம் என்று நயினார் நாகேந்திரன் வேண்டிக் கொண்டிருக்கிறாரு. இந்த நிலையில பாஜகவிலிருந்து விலகி அண்ணாமலையோடு கைகோர்த்தவர்கள் யார் யாரெல்லாம் என்று பார்த்தால், மாநில அளவிலான முக்கிய தலைவர்கள்ல கருநாகராஜன், இவரு மாநில துணைத் தலைவராக பிஜேபியில இருந்திருக்கிறாரு. அடுத்ததாக சுமதி வெங்கடேஷ், இவங்க மாநில செயலாளராக இருந்திருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக பார்த்தோம் என்றால் மாவட்ட ரீதியாக பாலாஜி உத்தமராமசாமி, இவரு கோவை மாவட்ட முன்னாள் தலைவர் மற்றும் அண்ணாமலையின் மிக நெருங்கிய கொங்கு மண்டல ஆதரவாளர் கூட. அடுத்து கே வசந்தராஜன், இவரு கோவை தெற்கு மாவட்ட தலைவர், அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பொள்ளாச்சி தொகுதியில போட்டியிட்டவர். மேலும் முதற்கட்டமாக 14க்கும் மேற்பட்ட முக்கிய பொறுப்பாளர்கள் அதிகாரப்பூர்வமாக தங்களுடைய ராஜினாமா கடிதங்களையும் அளிச்சிருக்காங்க. அதுல மாவட்ட பொதுச் செயலாளர்கள் மற்றும் துணைத் தலைவர்கள், குறிப்பாக கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய மேற்கு மண்டல மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் தான் அவங்களுடைய பதவியை ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. பாஜக தகவல் தொழில்நுட்ப அணி, அதாவது ஐடி விங் நிர்வாகிகள், இவர்கள் சமூக ஊடகங்கள்ல அண்ணாமலைக்காக தீவிரமாக பணியாற்றி வந்த மாநில மாவட்ட அளவிலான முக்கிய ஐடி விங் பொறுப்பாளர்கள் பலர் தங்களுடைய பதவிகளை துறந்துள்ளனர். பகுதி மற்றும் அடிமட்ட பொறுப்பாளர்கள் சென்னை மற்றும் கொங்கு பகுதியை சேர்ந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட உள்ளூர் நிர்வாகிகள் அண்ணாமலையின் இயக்க இணையதளத்துல தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறாங்க.
இந்த நிலையில 10 மணி நேரத்துல 10 லட்சம் பேர் தன்னுடைய இயக்கத்துல இணைந்ததற்கு நன்றி தெரிவித்து அண்ணாமலை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல வெளியிட்டிருக்கிறாரு ஒரு வீடியோவை. இது தொடர்பாக அவர் பேசும் பொழுது 10 மணி நேரத்துல 10 லட்சத்திற்கும் அதிகமான தலைவர்கள் பதிவு செய்து நம்முடைய அரசியல் இயக்கம் சாதனை படைத்திருக்கிறது என தெரிவிச்சாரு. தொடர்ந்து சில மணி நேரங்கள்ல லட்சக்கணக்கானோர் இணைந்தாங்க. பாஜகவில் பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்த ஏராளமானோர் அக்கட்சியிலிருந்து விலகி அண்ணாமலையின் இயக்கத்திலையும் இணைஞ்சிருக்காங்க. அதன்படி கடந்த 24 மணி நேரத்துல 13 லட்சம் பேர் இணைந்துள்ளதாக அண்ணாமலை பதிவிட்டிருக்கிறாரு. தன்னுடைய இயக்கத்துல இணைந்தவர்களுக்கு நன்றியையும் சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவுல, நீங்கள் அளித்துள்ள பேராதரவு பெரும் நிகழ்ச்சியையும் அதைவிட பெரிய பொறுப்பையும் எனக்கு அளித்திருக்கிறது. இந்த இயக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து இணைந்துள்ள ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இது ஒரு தனி மனிதனின் பயணம் அல்ல, நல்ல மாற்றத்தை விரும்பும் நமது மக்களின் கூட்டு பயணம். மாற்றம் வேண்டும் என்று நம்பும் ஒவ்வொரு குடிமகனின் குரலும் நீங்கள் வழங்கியிருக்கும் பேராதரவில் எதிரொலிக்கிறது. உங்கள் நம்பிக்கையை மதித்து நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் இந்த பயணத்தை முன்னெடுப்போம். தமிழகத்தின் சிறந்த எதிர்காலத்திற்கான இந்த பயணத்தில் தொடர்ந்து இணைந்திருங்கள் என தெரிவிச்சிருக்காரு. அண்ணாமலை தலைமையில் புதிய அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் உருவாகிறது. இது குறித்த முக்கிய அறிவிப்பை அண்ணாமலை நேற்றைக்கே வெளியிட்டாரு. கண்டிப்பாக அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தின் பொது தேர்தல்ல நம் கட்சி போட்டியிடும் என அண்ணாமலை அறிவிச்சிருக்காரு. மேலும் இந்த இயக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து இணைந்து ஒவ்வொரு நபருக்கும் தன்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் அவரு பதிவிட்டிருக்காரு. அண்ணாமலையின் இந்த விலகல் குறித்து நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.